ஹே ஆல் இன்னைக்கு அட்ஜஸ்டபிள் வாட்ச் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கலர் ஆஃப் பீட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ், அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப், அதுக்கப்புறம் சாம், ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்காக இருக்கணும், அப்போ தான் வசதியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கோல்ட் பீட்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வாட்சில் அந்த எலாஸ்டிக் ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, அதை டபுள் ஸ்டாண்டர்டாக விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் அதை விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அது உள்ள கோல்டன் பீட்ஸ், கோல்டன் கிராக்கர் பீட்ஸ் ரெண்டையும் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி போட்டுக்கலாம். இது கிட் சைஸ் பிரேஸ்லெட் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளோட கோல்டன் ஸ்ட்ரிங் வந்து பெருசாக இருக்கிறதுனாலையும் நம்ம ரெண்டு பக்கமும் 4 நாள் மட்டும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்பை சேர்க்க போகிறோம். நம்ம டபுள் ஸ்ட்ரிங் எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே மட்டும் ஒரு பக்கத்தை எலாஸ்டிக்கை விட்டுட்டு நம்ம வழக்கமாக போடுற நாட்டை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான நாட்டாக போட்டுக்கணும். இதே மாதிரி ரெண்டு சைடுமே நல்ல ஸ்ட்ரென்த்துள்ள நாட்டாக போட்டுட்டு இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணி விட்டுக்கணும். இதில் வந்து ஜம்பிங் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம ஜம்பிங் வைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஜம்பிங் வந்து ஓப்பன் ஆகி அந்த சர்க்கிள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த வாட்ச் வந்து லூஸ் ஆகிடும். அதனால நம்ம அதை வைக்கக்கூடாது. இப்போ நம்மளோட வாட்ச் பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. இப்போ இது கொஞ்சம் அழகாக இருக்கணும் இல்லையா, அதனால நம்ம வந்து இதில் இன்னும் கொஞ்சம் அதுக்கு சாமெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இதோட ட்ரிக் சொல்லிடுறேன். நீங்கள் எப்போவுமே இதை இழுக்கும்போது அந்த கீழே இருக்க பால்ஸ் பிடிச்சி ரெண்டு செயினையும் பிடிச்சிட்டு தான் இழுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மேலே இருக்க பால் வந்து அட்ஜஸ்ட் ஆகாது. இது கையில் போட்டு பார்க்கும்போதும் கையில் போடும்போதும் கீழே இருக்கிற அந்த ரெண்டு செயினையும் நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நடுவில் இருக்க நாபை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஒரே ஷேப்லேயும் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகாது. இப்போ நான் இதில் வந்து சாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாம் எப்படி இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருந்ததுனால நான் இந்த ரெட் கலர் சாமை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து கிட்ஸ் சைஸ்க்கும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். கிட்ஸ் போடும்போது இந்த செயின் லாங்காக வரும். நான் இது கிட்ஸ் சைஸ் தான் செஞ்சுருக்கேன். இதே பெரியவங்க இதை நான் போடணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் ஆகிக்கும். அந்த செயின் வந்து கோல்டன் செயின் வந்து இவ்வளோ லாங்காக இருக்காது. அப்புறம் இதில் இன்னொரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது எலாஸ்டிக்கில் போட்டிருக்கோம். அதனால நம்ம இருக்கும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஜுவல் மேக்கர் கம்பி இருக்கும், அதில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் அப்படி போடும்போது கொஞ்ச நாளில் அந்த கம்பி வளைஞ்சாலோ இல்லை உள்ளே ஏதாவது கட்டாச்சினாலோ தனியாக வந்துடும். ஆனால் இந்த நம்ம டபுள் எலாஸ்டிக் போட்டிருக்கோம்ல, இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், வரவே வராது. இந்த மாதிரியான வாட்ச் பிரேஸ்லெட் இன்னும் நிறைய டைப் ஆஃப் வாட்ச் பிரேஸ்லெட் நம்ம ரிஃபா டிங்கரில் இருக்குது. உங்களுக்கு இதை ஆர்டர் பண்ணணும்னா அது ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீப் ஷாப்பிங் வித் அஸ். தேங்க்யூ ஃப்ரம் யூர் ரிஃபா.